தமிழகத்தில் பொம்மை முதல்வர் திறந்து வைக்கும் திட்டங்கள் அனைத்தும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த திட்டங்கள் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி விமர்சித்துள்ளார். புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்துறையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கலந்து கொண்டு மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் மிக மோசமான செயல்பாட்டால் எங்கு பார்த்தாலும் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாகவும் எந்த பகுதியிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு சுகாதாரத்துறை எங்கே கேட்டாலும் மருந்து இல்லை, எங்கே பார்த்தாலும் காய்ச்சல், மருந்து அடிக்கிறது இல்லை. நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி மருந்து அடித்தோம், எல்லா பக்கம் மருந்து இருந்தது. அரசு மருத்துவமனை எப்படி கட்டியிருந்தோம், இருதய அறுவை சிகிச்சை பண்ணுறோம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம். எல்லாமே கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டோம். பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை கோயம்புத்தூருக்கு. தமிழ்நாடு இதுதான் நிலைமை. ஆகவே இதெல்லாம் மாற வேண்டும். மேலும் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் உட்பட எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியதாகவும் விடியா திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தையாவது மக்களுக்காக கொண்டு வந்தார்களா என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலீங்க. 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. பெரிய ஆச்சரியமா இருக்கு. 3 வருஷத்தை முடிச்சுட்டாங்க. நம்ம இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள். இந்த ரோடு கூட நான் அமைச்சராக இருக்கும்போது நிதி ஒதுக்கி கொடுத்து அகலப்படுத்தப்பட்டு இதையும் கூட இன்னும் முழுமையா முடிக்கல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த திட்டமே தெரியல. நம்ம கொண்டு வந்த திட்டங்களை முடிக்கல, புதுசா இந்த திட்டங்கள் வரல. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என பொம்மை முதலமைச்சர் எந்த தைரியத்தில் பேசுகிறார் என கேள்வி எழுப்பினார். 40 எம்பி ஜெயிக்கும்னு சொல்லி போட்டு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. வருவாங்க திமுக. 3 வருஷம் ஒன்றும் செய்யல. திமுக இந்த நேரத்தில் வந்து ஓட்டு கேட்க வருவாங்க, இன்னும் ஏமாத்துவாங்க. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்கிறோம், இன்னும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம். ஒரு நோட் எடுத்துட்டு வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க, என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க. சரி, இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாடாளுமன்ற தேர்தல் வருது, 40 திமுக ஜெயிக்கும்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு எம்பி இருக்கார், திமுக ஜெயிச்சாரு, 5 வருஷம் ஆச்சு. எத்தனை திட்டங்களை கொண்டு எத்தனை பேர் நீங்க நேரா பார்த்துருக்கீங்க எம்பியை சொல்லுங்க. மேலும் தொண்டாமுத்தூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தார் என்றும் திமுக எம்பிக்கள் தமிழக மக்களுக்காக ஏதாவது செய்தார்களா என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி காட்டமாக கேள்வி எழுப்பினார். சரி, ஸ்கூல் பில்டிங் என்ன பண்ணலாம்னு சொல்லி போட்டு உடனடியாக ஃபோன் அடித்தேன். எடப்பாடியாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ராஜ்யசபா எம்பிக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் என் தொகுதிக்கு 1 கோடி ரூபா நிதி வேணும், 3 ஸ்கூல் பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அந்த 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் அதில் பூஜை போட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறோம். விழுப்புரத்தில் நான் பேசி நிதி வாங்கி கொடுத்துருக்கிறேன். இங்கே ஜெயிச்ச எம்பி எங்கே போனாரு? அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டி வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை கூட மக்களுக்கு வழங்காமல் விடியா திமுக அரசு காலதாமதம் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டினார். நம்ம இருக்கும்போது எத்தனை வீடு கொடுத்த வீடு கட்ட திட்டத்தில் ஒரு வீடு கொடுக்க முடியுதா? ஒன்றும் இல்லை. நம்ம தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம தொண்டாமுத்தூர் தொகுதியில் கெம்பனூர் தானே சந்தோஷ், கெம்பனூரில் வீடு கட்டும் திட்டத்தில் ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம ஆர்டரே கொடுத்துட்டோம். அதே போல் இங்கே அதே ஆலாந்துறை பேரூராட்சியில் இங்கேயும் 32 வீடு, 2க்கும் ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆர்டர் கொடுத்து நிதி வந்து வர வேண்டியது வந்து அரசாங்கத்தில் 2-10 கொடுப்பாங்க. அது போக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் போட்டு நம்ம நிறைய வீடு கட்டி கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த கொடுத்த ஆர்டரை கூட 3 வருஷமா அந்த ஃபண்ட் ஒதுக்கி தர மாட்டேங்கிறாங்க. அந்த கொடுத்த வீடை நிறுத்தி இருக்காங்க. நம்ம எத்தனை வீடு கட்டி கொடுத்தோம், வீடுகளே வர்றதில்லை. ஏழைக்கு வீடு கட்டும் திட்டத்தையே நிறுத்திட்டாங்க. எந்த திட்டம் இல்லை. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் பாஜகவிற்கு செல்வதாக விடியா திமுகவினர் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார்.
எப்படி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிடுவேன், தங்கமணி போயிடுவாரு, அமுல் கந்தசாமி போயிடுவாரு, ஜெயராம் போயிடுவா, அப்படி அம்மனஞ்சனும் போயிடுவா. அப்படி அதிமுக வந்து எங்களெல்லாம் நாங்கள் சாதாரண இந்த மாதிரி இருக்கிறவங்களே எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா கிளைச்சரா 72 இருந்தார். இந்த கட்சி உருவாக்குனார். அந்த பக்கத்தில் கட்சி குடும்பம் இது எங்க கட்சி, எங்க ரத்தம் இது. அதிமுக ரத்தம்.